யார் காலும் கிடைக்கல, திருப்பி ஸ்டாலின் கால் கிடைச்சா பரவாயில்லன்னு அலைய பார்த்தாரு. அவர் போய் அறிவாலயத்துக்கு கூப்பிட்டாலும் அங்கே போய் காலில் விழுந்துருவார். ஆகவே அவர் எப்படியா முதல்வர் ஆகணும் அப்படின்னு அலைகிறாரு. அது இனிமேல் நடக்காது ராஜா. ஆகவே பழனிசாமியை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், ராஜினாமா செய்யுங்க. இனி இங்கே தொடர வேண்டாம். நீங்கள் இந்த கட்சியை அழித்தது போதும், ஒழித்தது போதும், முடிஞ்சு போச்சு. 90% முடிந்தது என்று சொன்னேன். பல லட்சம் மக்கள் அதை பார்த்தார்கள். ஆகவே இதுதான் இப்பொழுது நிலைமை. உங்களால் ஆட்சிக்கெலாம் வர முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் வளர்த்த இந்த கட்சியை நாசம் செய்து விட்டார்கள். ஃபீனிக்ஸ் பறவை எழுந்து என்ன ஃபீனிக்ஸ் பறவை உனக்கு தெரியும்? ஃபீனிக்ஸ் பறவை வரலாறு தெரியுமா? அது என்னன்னு? இதை நான் காக்காயா எங்கே பார்த்தாலும் எழுஞ்சி வர்றதுக்கும் பறக்கிறதுக்கும் நீ ஒழிஞ்சிட்ட. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதி முகத்திற்கு வணக்கம். சற்று முன் ஒரு தகவல் வந்தது, அதுதான் பிஸியாக போயிட்டுருக்கு. ஆகவே ஆட்சி அமைக்க 108 என்றும், அப்புறம் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி 113 அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எட்டியிருக்கிறது. விஜய் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைய இருக்கிறது, தவேகா என்கின்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அருமைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்களும் நிச்சயமாக அதற்கு தொடர்பு கொண்டு அந்த செய்கையில் இறங்கியிருக்கிறார்கள். அவர்களும் ஒப்புக்கொள்வார்கள். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆகவே நான் எந்த விதத்திலும் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்பதையெல்லாம் அவரும் விளக்கி சொல்லிவிட்டார். ஜனநாயகத்தில் அதிக மெஜாரிட்டியாக எண்ணிக்கையை கொடுத்து ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறது என்று சொன்னால் அதற்கு இடையூறாக இருந்தால் மக்கள் நம்மை மன்னிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது ஏதோ கெட்ட நேரம் எடப்பாடி பழனிசாமிக்கு இது தொழில். யார் காலும் கிடைக்கல, திருப்பி ஸ்டாலின் கால் கிடைச்சா பரவாயில்லன்னு அலைய பார்த்தாரு. அவர் போய் அறிவாலயத்துக்கு கூப்பிட்டாலும் அங்கே போய் காலில் விழுந்துருவார். ஆகவே அவர் எப்படியா முதல்வர் ஆகணும் அப்படின்னு அலைகிறாரு. அது இனிமேல் நடக்காது ராஜா. ஆகவே இந்த கட்சியை காப்பாற்ற ஆல்ரெடி தகராறை சி.வி. சண்முகம் ஆரம்பிச்சிட்டார், முன்னாள் அமைச்சர். அந்த தகராறு பாண்டிச்சேரிக்கு வரைக்கும் கேம்ப் போச்சு. இவன் கட்சிக்காகலாம் போகலை, அவங்களுக்குள்ளே இருக்க சண்டை, பதவியிலிருந்து கீழே இறங்கு, அந்த சண்டை தான் பாண்டிச்சேரி வரை புதுச்சேரி வரை சென்றது. ஆகவே அதில் இவர் போயிருக்கார், உள்ள அவமானப்பட்டு வந்ததாக கேள்வி எனக்கு பழனிசாமி. ஆகவே பழனிசாமியை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், ராஜினாமா செய்யுங்க. இனி இங்கே தொடர வேண்டாம். நீங்கள் இந்த கட்சியை அழித்தது போதும், ஒழித்தது போதும், முடிஞ்சு போச்சு. 90% முடிந்தது என்று சொன்னேன். பல லட்சம் மக்கள் அதை பார்த்தார்கள். ஆகவே இதுதான் இப்பொழுது நிலைமை. உங்களால் ஆட்சிக்கெலாம் வர முடியாது. தேர்தல் பிரச்சாரத்தில் போய் அசிங்கமாக பேசி முதல்வர் செத்து போயிருக்கணும், கொரோனா வந்தப்போ துணை முதல்வர் பாலிடாயில் குடித்தப்போ செத்து போயிருக்கணும், இப்படிப்பட்ட கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தியது. ஒருத்தன் வந்து என்ன கேட்குறான், இன்னும் ஆக்டர் நயன்தாரா வேணுன்றான், இன்னொருத்தன் பாவாடை வேணுன்றான். கேவலம் பண்ணிட்டீங்களடா, கட்சியை அசிங்கம் பண்ணி மிக கேவலமான நிலைக்கு கொண்டு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் வளர்த்த இந்த கட்சியை நாசம் செய்து விட்டார்கள். ஃபீனிக்ஸ் பறவை எழுந்து என்ன ஃபீனிக்ஸ் பறவை உனக்கு தெரியும்? ஃபீனிக்ஸ் பறவை வரலாறு தெரியுமா? அது என்னன்னு? இதை நான் காக்காயா எங்கே பார்த்தாலும் எழுஞ்சி வர்றதுக்கும் பறக்கிறதுக்கும் நீ ஒழிஞ்சிட்ட. ஆகவே பழனிசாமி நெருக்கடியான இந்த நிலையை சந்தித்திருக்கிறார். அங்கே பக்கத்தில் இருக்க சீனியர்லாம் காரி துப்பி ராஜினாமா பண்ண சொல்லி வெளியிலே துரத்தினால் எல்லோரும் ஒருங்கிணைந்து அதிமுகவை காப்பாற்ற முடியும். அதிமுக தொண்டர்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, பழனிசாமியை பொது எதிரியாகத்தான் பார்க்கிறார்கள். ஆகவே நாங்கள் எல்லோரும் இப்பொழுது நினைப்பதெல்லாம், ஒரு பக்கம் ராஜினாமாவை முதல்வர் கொடுத்தார், அது சட்டப்படி கொடுத்தான வேறு வழி இல்லை. இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவர்னு மீசியை முறுக்கிட்டு சுற்றி வந்த, இப்போ எதிர்கட்சி தலைவரும் போயிடுச்சு, அதுலேயும் இல்லை நீ இப்போது. ஆகவே எங்கே இருக்குன்னு தெரியல, அட்ரஸ் இல்லாமல் போயிட்டீங்க. பல பேர் மூளைக்கு மூளை தூக்கி எறிந்தோம், தலைகுடிவாக ஆனாங்கன்னு தலைவர் பாடின கதியில் ஆகிட்டா. தயவு செஞ்சு ராஜினாமா கொடுத்துட்டு வெளியில் போனீங்கன்னா மீதமுள்ள அதிமுகவில் வெளியேறி நிற்கின்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த கட்சியை நல்ல வழியில் கொண்டு போக இது ஒரு வாய்ப்பாக அமையும். நான் இந்த நேரத்தில் இந்த சுச்சுவேஷனில் பழனிசாமி ராஜினாமா ஒன்று தான் நான் ரொம்ப எதிர்பார்த்து கேட்டுட்ருக்கேன். மரியாதையாக ராஜினாமா பண்ணிட்டு போகணும். நான் ஏன் இந்த ராஜினாமா பண்ணுன்னு ஒரு ஆர்ப்பாட்டம், அசிங்கம் ஏற்படுவதற்கு முன்னால் இதை செய்தால் நன்றாக இருக்கும். அதுதான் ஒரு மானமுள்ள மரியாதை உள்ள தலைவர்கள் செய்வது. ஆகவே பழனிசாமி ராஜினாமாவை நான் எதிர்பார்க்கிறேன்.